பார்க்குறோம். கரூர் உடைய செய்தியை கும்பகோணத்தில் ஏற்கனவே இன்னொரு பக்கம் கும்பகோணத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போதிலே கும்பகோணத்தில் போலீஸ் அதிகாரி எல்லாமே கையில் வச்சுருக்கும் போதிலே அவ்வளவு உயிரிழப்பு நடந்தது. ஒரு கலெக்டர்கிட்டையாவதும் ஒரு விஞ்ஞானிகிட்டையாவதும் அந்த கும்பகோணம் கோயில் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை நீங்கள் மக்கள்லாம் ஏறி பயன்படுத்தலாம் அப்படின்னு அதை ஆய்வு பண்ணலை. ஆய்வு பண்ணாமலே அந்த முதலமைச்சராக இருக்கும்போதுலேயே போலீஸ் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும்போதுலேயே மகா கும்பகோணத்தில் அவ்வளோ பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டது. அது மாதிரி விஜய் ஒன்றும் முதலமைச்சர் ஆக கிடையாது. நான் விஜய்வுக்கு ஆதரவும் பேசலை, இருந்தாலும் நியாயத்தை பேசுகிறேன். இந்த இதை கேட்டுக்கிடுவோம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன். உங்களுக்கு அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது யாருக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் யாருக்கிட்ட கேட்குறேங்கிறது சுய பரிசோதனை பண்ணுங்க. யாருக்கிட்ட அந்த கேள்விகள் கேட்கணும்? ஏன் 7 மணி நேரம் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும். ஏன் 500 மீட்டருக்கு முன்னாடி வண்டிக்குள்ளே போய் ஸ்க்ரீன் போட்டு லைட் ஆஃப் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கணும். ஏன் 12 மணிக்கு அறிவிச்சிங்கன்னு கேட்டிருக்கணும். 12 மணிக்கு அறிவிச்சிட்டு 7 மணிக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும். டிசம்பரில் நடக்கிறது எதுக்கு அட்வான்ஸ் பண்ணி வந்துச்சுன்னு பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள்லாம் சமூக வலைத்தளங்களில் வரதில்லை, பத்திரிகையில் வரதில்லை, தொலைக்காட்சிகளில் வரதில்லை, விவாதங்களை நீங்கள் எடுத்துக்கிறதில்ல. யாரை நோக்கி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கோ அதெல்லாம் தவிர்த்துறீங்க. விஜய் ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார், அது எங்களுக்கு தெரியும். நான் தான் சொல்றேன், எங்க வீட்டு பையன் தான் அப்படின்னு ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார். ஆனா இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கு, இப்பதான் முதல்ல வெளியே வர்றாரு. அவரு இது வரைக்கும் அவரை மக்களும் பார்க்கல, அவரும் மக்களை பார்க்கல. சோ லேட்டா வந்தது முதல் தவறு. இன்னைக்கு மேல நிக்கிறீங்களே 4 பவுன்சர் உங்களை சுத்தி நிப்பாட்டுறீங்களா உங்க பாதுகாப்புக்கு? உங்களை நம்பி வந்த லட்சக்கணக்கான பெண்கள் ஆண்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? இன்னைக்கு ஒரு 10,000 பேர் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு நிக்க வைக்க வேண்டாமா? கயிறு கட்டி ஒழுங்குபடுத்த வேண்டாமா? உங்களை நம்பி வராங்களே தொண்டர்கள். விஜய் தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ஒரு சாப்பாடு அவங்களுக்கு தரணுமா இல்லையா? என்ன கொடுத்தீங்க? ஒண்ணும் இல்ல. 4வது அவர் செய்த தவறு, பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறார். ஏதோ பூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி, அது எப்படி பாக்குறாரு? என்ன ஓ மக்கள் தானே, உன்னைய தானே பார்க்க வந்திருக்காங்க. நில்ல, மேல நில்ல, ஒரு 4 மணி நேரம் என்ன போயிடும்? என்ன பார்க்க 9 மணில இருந்து நிக்கிறாங்கல்ல ஜனம். இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்றீங்களே விஜய், அண்ணன் என்ன செஞ்சாரு? முதல்ல கத்துக்கிட்டு பேசு விஜய், முதல்ல கத்துக்கிட்டு பேசு. எவன் எங்க அண்ணன் மட்டும் போதுமா தம்பி? பாஜகவினர் கரூர் பிரச்சனையிலே வலிய உண்மை அறியும் குழுவை அனுப்பி வைத்து திமுக அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்த சூழலில் தான் பாஜகவினருடைய அணுகுமுறையை நாம் சந்தேகிக்க வேண்டியிருந்தது, அல்லது அதை விமர்சிக்க வேண்டியிருந்தது. அவர்கள் விஜய் அவர்களை தன்னுடைய கொள்கை எதிரியாக பார்க்காமல், அவரும் திமுக எதிர்ப்பாளர், நாமும் திமுகவை எதிர்க்கிறோம், ஆகவே விஜய்க்கு துணை நிற்போம் என்று களத்திலே இறங்கினார்கள். அவர்கள் ஒன்று சேருவதை பற்றி நாம் விமர்சிக்க முடியாது. ஆனால் உண்மையை மறைத்து உண்மைக்கு மாறான செய்திகளை திரித்து அரசியல் செய்ய முயற்சிப்பதைத்தான் நாம் சுட்டிக்காட்டினோம், விமர்சித்தோம். டிவிக்கு ஆதரவு இருக்கின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அவர்கள் இன்னும் ஒரு ரசிகர் மன்றமாக தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக இன்னும் மாறவில்லை. அவர்களுக்கு வருகின்ற கூட்டம் ரசிகர்களாக வருகிறார்களே, ஒரு கட்சி தொண்டர்களாக வரவில்லை. ஒரு கட்சி தொண்டர்களாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். திடீர்னு ஒரு கூட்டம் நம்ம எஸ்டிமேட்டட் கூட்டத்தோட அதிகமா வந்துருச்சுன்னா இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதான டிப்ளாய் பண்ண முடியும். திடீர்னு எங்க இருந்து ஏர்லிஃப்ட் இப்போ பார்க்குறோம். இந்த பேசுகிறாங்க இல்லையா, போலீஸு எல்லாம் இருந்தும் கண்ட்ரோல் செய்ய முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மகாநாடு நடத்துகிறாங்க, அந்த இதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க முடியலை, மக்களை காப்பாற்ற முடியலை. மக்கள் நிறையா கும்பகோணத்துலேயும் மகா கும்பகோணத்தில் ஜெயலலிதா குளிக்கும்போது அதை பார்க்குறோம்ண்டு ஏகப்பட்ட ஜனங்கள் கூரை இடிந்து விழுந்தார்கள். அப்படி விழுகும்போது அப்போ முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தார்கள். அவர்களே எல்லா கண்ட்ரோலும் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க பார்த்து நினச்சிருந்தா, நான் இந்த மாதிரி மகா கும்பாபிஷேகத்துக்கு போகிறேன், அந்த கோயில் சுவர்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள், இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி அந்த இது கட்டுறாங்க பார்த்தீங்களா, சாரம் மக்கள் நிற்கிறதுக்கு, அது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டுங்க
ஏன்னா நான் ஒரு முதலமைச்சர். நான் போகும்போது ஜெயலலிதா போகும்போது நிறையா கூட்டங்கள் வரும். அவங்களாம் நின்று பார்ப்பதற்கும் எந்த ஒரு இது இடிஞ்சிடாமல் அதுகளுக்கு சில முட்டு, அந்த கட்டணம் கட்டும்போதெல்லாம் முட்டு கொடுப்பாங்கள்ல ஜாக்கி, அது மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி மக்களை சேஃப்டிக்கான இடத்துல நிற்க வைத்து நிற்கிறதுக்கான ஏற்பாடை செய்துவிட்டு அதற்கு பிறகு மகாமக கும்பாபிஷேகத்தில் போய் சசிகலாவும் ஜெயலலிதாவும் குளித்தாங்கன்னா பரவாயில்ல. அப்போ ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு எல்லா அதிகாரமும் இருக்கும்போதிலே ஏகப்பட்ட உயிர்கள் சேதமானது. அப்போ ஒரு தேர்தலில் நிற்காமல் ஒரு புதுசாக கட்சியை ஆரம்பித்து அது தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டு போகும்போது கூட்டம் கொஞ்சமாக வருதோ கூடுதலாக வருதோ அதற்கு அனுமதி கொடுத்து அவங்கள சரி செய்கிறது தான் ஆளுங்கட்சியுடைய பொறுப்பு. ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருக்கும்போதிலேயே அவங்க நடத்தக்கூடிய மகாமகா கும்பாபிஷேகத்தில் அதில் கலந்து கொள்ளும்போது அவ்வளோ ஜனங்கள் இறந்து போயிட்டாங்க, காயமடைந்தார்கள். அப்போ அவங்கள இந்த விஜயை சொல்கிறது மாதிரி அந்த ஜெயலலிதாவை அன்றைக்கி யாரும் அதிகமாக சொல்லலை. அப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கும்போதே இப்படி நடக்கும்போது ஒரு முதலமைச்சராக இல்லாமல் ஒரு கட்சியை ஆரம்பித்து போட்டியிட போகிறேன் அப்படின்னு பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னும்போது எல்லா பேரும் இதை வந்து தவறாக பேசுவதும் தவறு தான். அதே மாதிரி விஜய் வந்து நினைத்திருந்தால், ஏன்னா பாதுகாப்புக்குண்டு ஆள் வைத்திருக்கிறேன், இந்த காரில் எவனும் ஏறவும் முடியாது. 10 பேரை உதவியாளரை வச்சுருக்கும்போது விஜய் என்ன செஞ்சுருக்கணும், அந்த உதவியாளர்களை கூப்பிட்டு எப்பா அந்த 10 பேர் முடியாதவங்கள இந்த வாகனத்தில் ஏற்றுங்க, விஜய் இந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு சேஃப்டிக்கான இடத்துல உள்ளே நிப்பாட்டிட்டு அந்த நோயாளி அந்த உடம்புக்கு முடியாதவர்களை மயக்க நிலையில் இருக்கக்கூடியவர்களை இந்த வண்டியில் 10 பேரில் ஏற்றி பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துருந்தாங்கன்னா விஜய்வுக்கு இவ்வளோ கெட்ட பேர் வந்திருக்காது. ஏன்னா விஜயை பார்க்க வந்தவங்களை கண்டிப்பாக அவங்க மேலே அதிகமான பாசமும் பாதுகாக்கக்கூடிய உணர்வும் விஜய்வுக்கு தேவை. ஏன்னா உங்ககிட்ட நீ மட்டும் பாதுகாப்பாக இருந்து மக்கள் எப்படி போனால் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ வந்து காப்பாற்றுன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு லீடர் நீ வந்து காப்பாற்ற முடியாது, உனக்கு உதவியாளர்கள் அரசாங்கத்திலேருந்து நியமிக்கப்பட்டிருக்குது. அப்போ நீ இந்த காருக்குள்ளே சேஃப்டிக்காக இருந்துக்கிட்டு ஒரு 10 பேர்களை அந்த மயக்கம் அடைந்தவர்களை இந்த வாகனத்தில் வைத்து ஒரு சிஹெச்சில் சேர்த்துட்டு அப்படியே திருச்சிக்கு போயிருந்தா, அப்படியே மெட்ராஸ் போயிருந்தா எந்த ஒரு கெட்ட பேரும் ஆயிருக்காது. நீ இதே எடுத்துக்கிட்ட சிஹெச்சிக்கு அந்த ஆஸ்பத்திரி கூட்டு போகும்போது இணைஞ்சலாயிரும். இந்த ஊருக்குள்ளே கூட்டு போகாமல் நீ திருச்சி போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை வெளியே எடுக்கும்போது அந்த மயக்கம் அடைந்தவர்களை ஒரு 10 பேரில் ஏற்றிக்கிட்டு எப்பா கூட்டமெல்லாம் கிளஞ்சி போங்க, அடுத்து ஒரு கூட்டத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அந்த 10 பேர்களோட திருச்சிக்கு போய் திருச்சியில் உள்ள அந்த ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவமனையில் சேர்த்துட்டு நீ அப்படியே சென்னை கிளம்பியிருந்தா விஜய்வுக்கு மிகப்பெரிய பேர் கிடச்சிருக்கும். ஏன்னா தவறு நடந்திருக்குது. என்னென்னா தவறுனா, சினிமா படத்தில் எத்தனையோ படங்களில் ஹீரோ தான் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி நீங்கள் போங்க நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ படம் நடிச்சுக்கிட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் அந்த இதெல்லாம் செய்யாமல் விட்ட, அது ஒரு தவறு. அதே மாதிரி இந்த தவறு வந்து யாரும் வந்து ஒரு தொண்டை சாகட்டும் அதனால் ஒரு கட்சி வளர்ப்போம் அப்படின்னு எவனும் நினைக்க மாட்டான். ஆனால் இவிஎம் மிஷினில் ஓட்டை திருடி ஆள்பவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியும், அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, வைகோ கட்சி, நான் தமிழர் கட்சி, விஜயகாந்துடைய கட்சி, இவங்கெல்லாம் வந்து நேரடியாக மாவட்ட செயலாளர்கள் வந்து ஜெயபாண்டி வீட்டில் வந்து இவிஎம் மிஷின் அந்த குற்றத்தை பற்றி அந்த மிஷினை பற்றி ஆப்ரேட் பண்ணிவிட்டு
அதில் குற்றம் நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போய் அதுக்கு குரல் கொடுக்காம அந்த மக்கள் எப்படி வேண்டாலும் போட்டோம், நம்ம கட்சி மட்டும் வளர்த்தா போதும் அப்படின்னு ஓடுனவங்க. விஜய், நீ வந்து உண்மையில் உன் சின்னத்தை முடக்க போகிறோம்னு சொன்னால், உன்னுடைய கட்சியை தடை செய்யணும் என்று சொன்னால், வந்து பிஜேபி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தான் தடை செய்யணும். ஏன்னா இவிஎம் மிஷினில் ஓட்டை திருடி ஆண்டிருக்காங்க. இவ்வளோ காலமும் இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரைக்கும் அனைத்து அரசியல்வாதிகளும் இதை ஓட்டை திருடி தான் ஆண்டிருக்காங்க, மக்களாட்சி இல்லை. அதனால் விஜய் வந்து உண்மையிலே மக்களுக்காக பாடுபடுவது உண்மை என்றால், இந்த இவிஎம் மிஷினில் ராகுல் காந்தி 100 ஓட்டு போடட்டும், மோடி 100 ஓட்டு போடட்டும், விஜய் ஓட்டு போடாமலே விஜயவை வெற்றி பெற வைக்கிறேன் இந்த மிஷினில். சவாலா நேரடி ஒளிபரப்பில் நான் செய்தியாட்ட தயார். இதை விஜய் கட்சிக்காரங்க அனைவரும் இதை வெளியிடுங்க இந்த செய்தியை. அதே மாதிரி உங்கள் சின்னத்தை முடக்கிறாங்கன்னா, ஜெயலலிதா கும்பகோணத்தில் எத்தனையோ பேர் இறந்தாங்க. அப்போ ஜெயலலிதாவுடைய சின்னத்தை முடக்கியிருக்க வேண்டியதானே? ஜெயலலிதாவை பதவி இறக்கி இருக்க வேண்டியதானே? இல்லையே. அதனால் யாருடைய சின்னத்தையும் முடக்கக்கூடாது, யாரும் கட்சிகளை தடை செய்யக்கூடாது. இவிஎம் மிஷினில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, இந்த மிஷினை தடை செய்ய வேண்டும், கையில் குத்தி ஓட்டு போடும் முறை வேண்டும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த நீதிபதி செருப்பாலேயே அடிச்சிருக்கேன். இந்த வீடியோவை வெளிப்படுத்துங்க. இதை வெளிப்படுத்தக்கூடிய எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் அவங்க மக்களுக்கான தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளுவேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். என்னுடைய செல் நம்பர். இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் இந்த வீடியோவை அனுப்புங்க. யாரும் அனுப்பக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா என்னுடைய செல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்ல சொல்லுங்கள். இந்த வீடியோனால் இந்த இவிஎம் மிஷின் குற்றம் வெளியே வர வேண்டுமென்றதுக்காக சிபிஐ கோர்ட்டில் நான் எழுதி கொடுத்துருக்கிறேன் பத்திரம் மூலமாக. உலகத்திலே எந்த ஒரு நாட்டிலையும் நடக்காத ஒரு விஷயத்தை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செய்ய போகிறேன். என்ன ஆகுதுன்னா, படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன். 10, 11, 12 படித்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பும் கொடுக்க போகிறேன். 75 நாளைக்குள்ளே இந்த 680J நீதிபதி உத்தரவிட்டார்னா, அதிலிருந்து 75 நாளைக்குள்ள நான் நிரூபிக்கவில்லை என்றால் 680J மதுரை நீதிமன்றத்துக்கு 1 கோடி ரூபா அவதாரம் நாங்கள் ஜெயபாண்டியன் கட்டுறேன்னு சொல்லி நான் பத்திரம் எழுதி கொடுத்துருக்கேன். அதை வாங்க மாட்டோம்ன்றாங்க. 8/12/2025 வாய்தாவில் வாங்க வேண்டும் என்று சொல்லி மக்கள், அதாவது விஜய் உடைய மக்கள்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிங்க. உங்களுடைய குற்றங்கள் நீங்கும், நீங்கள் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்கப்படுவீர்கள். உங்களை குற்றவாளி நிரூபித்தா எல்லா அரசியலையுமே குற்றவாளி தான். ஆகையால் இவிஎம் மிஷின் ஓட்டு திருத்தி செய்ய முடியும், நேரடி ஒளிபரப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கேன். அதற்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு, எந்தெந்த கட்சியை ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த கட்சியை நான் பாராட்டுகிறேன். நானும் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து 2026 தேர்தலை புனிதமான தேர்தலாக பயன்படுத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். PY ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.